கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்காட்லாந்து என்ற ஒரு தேசத்திலே எடின்பர்க் என்ற ஒரு பெரிய கோட்டை இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கோட்டையிலிருந்து ஆட்சி செய்யும் அரசருக்கு ஒரு பெருமை இருந்தது. இந்த கோட்டையை யாராலும் கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் அது 3 பக்கமும் மலை சரிவிலே கட்டப்பட்டிருந்தது. அதாவது ஒரு மலையின் உச்சியிலே கட்டப்பட்டிருந்தது. அதில் ஒரு பக்கம் மட்டும் தரைத்தளத்துக்கு இணையாக இருந்தது, மற்ற பகுதிகள் எல்லாம் மலை சரிவாக இருந்தது. எனவே 3 பக்கங்களிலும் எந்த எதிரிகளும் படையை நடத்தி கொண்டு வந்து இந்த கோட்டையை தாக்க முடியாது, யாரும் இந்த கோட்டையை சுற்றி வர முடியாது. எனவே 3 பக்கம் பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு பக்கத்திலே தன்னுடைய வீரர்கள் எல்லாரையும் நிறுத்தி அந்த பக்கத்தை பாதுகாத்துக் கொண்டார். எனவே இது யாராலும் பிடிக்க முடியாத கோட்டை என்று பெயர் பெற்றிருந்தது. ராஜாவுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த கோட்டை கைப்பற்றப்பட்டது. எப்படி என்றால், ஒரு 4-5 பேர் அந்த மலையின் சரிவிலே மெல்ல ஏறி அந்த கோட்டையின் உச்சிக்கே ஏறிவிட்டார்கள். இரவு பொழுது என்பதனால அவர்கள் அந்த கோட்டையின் சுவரிலேயே ஒரு கயிற்றை கட்டி இன்னும் பலர் அதில் ஏறும்படிக்கு வழி செய்து கொடுத்தார்கள். ஆக 4-5 பேராக சேர்ந்து ஒரு 60 பேர் அந்த மலையின் சரிவிலே ஏறி கோட்டையின் உச்சியை அடைந்து விட்டார்கள். அதிகாலை வேளை அந்த 60 பேரும் கோட்டை வாசலை நோக்கி நடந்து அங்கிருந்த படைகளை சோசம் செய்துவிட்டு கோட்டையை திறந்து விட்டார்கள். எனவே முற்றுகையிட்டிருந்த அனைத்து படைகளும் உள்ளே சென்று அரசனை கைது செய்து அந்த கோட்டையை கைப்பற்றி விட்டது. அப்பொழுது ராஜாவின் பெருமை எல்லாம் அடங்கி போனது. நாம் இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்மை பாதுகாக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பை அன்றி உலகத்திலே மனுஷர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நமக்கு கிடைத்திருக்கிற அநேக வாய்ப்புகள், தொழில், சுற்றம், நட்பு ஆகியவை எல்லாம் நமக்கு பெருமையை சேர்க்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவை நம்மை பாதுகாக்கும் என்று கூட உள்ளார்ந்த மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கர்த்தரால் அன்றி வேறு யாராலும் எந்த பாதுகாப்பும் இல்லை. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். நீதிமொழிகள் 21-22, பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானம் உள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். நாம் கர்த்தர் பாதுகாக்காவிட்டால் ஒருவரும் ஒருவரையும் பாதுகாக்க முடியாது. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எனவே அவருடைய கிருபையை பற்றி கொண்டவர்களாக நாம் வாழ்வோம், அவர் மீது நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.